உங்களுக்கு டயர்டானால் தூக்கம் வரும். ஸோ நீங்கள் படுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த டயர்ட்னஸ் வராது, தூக்கம் வராது. ஸோ யூ ஷுட் டூ சம் ஆக்டிவிட்டி. பெட்டு வந்து தூங்குறதுக்கு மட்டும்ன்ற மாதிரி அதாவது பெட்டில் படுக்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், அதான் ஸ்லீப் ரெஸ்ட்ரிக்ஷன். மூணாவது விஷயம் வந்து மைண்ட் கேம். மைண்ட் கேமில் என்னென்னா, ஐயோ நாளைக்கு இன்டர்வியூ இருக்கே, நாளைக்கு இது இருக்கே, நாளைக்கு அது இருக்கே, நாளைக்கு எக்ஸாம் இருக்கே, இல்லை நாளைக்கு காலேஜ் இருக்கே, வேலைக்கு போகணுமே, அந்த டென்ஷனோட ஐயோ தூங்கணுமே நினச்சிங்கன்னா தூக்கம் வராது. சரிங்களா? அதை பற்றி நினைக்கக்கூடாது. மைண்டில் எப்படி நீங்கள் இது பண்ணணும்னா, சரி என்னோடய பாடிக்கு ரெஸ்ட்டு தேவை, என்னோடய பாடியை அதை எடுத்துக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து நான் எனக்கு காலையில் ஒரு நாள் நான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன்னா ஒரு பிரச்சனையும் வந்துடாது. ஸோ அதனால் இட்ஸ் ஓகே அப்படின்னு உங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த ஆங்ஸைட்டி குறைஞ்சாதான் உங்களுக்கு தூக்கம் வரும். இதெல்லாம் வந்து நான் சொன்னது லாங் டேர்ம். இது வந்து இமீடியட் ட்ரீட்மெண்ட் கிடையாது. லாங் டேர்முக்கு உங்களோட லைஃப் லாங் இதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் கெட் பெட்டர் ஸ்லீப். பட் ஷார்ட் டேர்மில், சரி டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க, பட் ஷார்ட் டேர்மில் ஏதாவது இருக்கா டிப்ஸ்ன்னு கேட்டால் ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ப்ரொக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் சொல்லுவோம். அண்ட் உங்களுக்கே தெரியும், செல்ஃபோனை வச்சுட்டு நீங்கள் தூங்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா முடியாது. செல்ஃபோன் எடுத்து ஓரமாக வச்சுட்டு தான் இதெல்லாம் பண்ணணும். சரிங்களா? ஸோ ப்ரொக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, உங்களோட மசில்ஸை காலில் இருந்து தலை வரைக்கும் இருக்கிற ஒரு மசிலையும் கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். ஒன்றா நீங்கள் சென்ஸ் பண்ணி, ஓகே இப்போ பாதத்தில் இருக்க மசிலை வந்து நம்ம கான்ட்ராக்ட் பண்ணுறோம், ரிலாக்ஸ் பண்ணுறோம். இப்போ காலில் இருக்கிற மசில்ஸை கான்ட்ராக்ட் பண்ணுறோம், ரிலாக்ஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு லேயராக மேலே தலை வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிங்கனாலே தூங்கிடுவீங்க. இது நான் வந்து இது புக்ஸ்லேயும் இருக்குது. பட் நான் தண்டபாணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் யூடியூபர் இருக்கார். ஹீஸ் அ மாங்க் ஆக்சுவலாக. அவரோட இது ஒரு கேட்டுட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்த்து தூங்கிட்டேன் நான், எனக்கே தெரியாமல். ஸோ அந்த மாதிரி அதாவது பேசிக்காக நம்ம கார்னெக்ட்னா நம்ம அசைச்சுக்கு பார்க்கணும், அசைக்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும். நம்ம கான்சன்ட்ரேஷன் அங்கே ஃபோக்கஸ் அங்கே இருக்கும். ஆமாம், அங்கே இருக்கணும். ஸோ பேசிக்காக நம்ம எல்லா இடத்துலையும் டைவர்ட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு தூக்கம் வராது. ஸோ அந்த ஃபோக்கஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வரணும். இந்த நம்மளோட பாடிக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம தூங்கிடுவோம்.